Welcome back to day 32 of sharing my mind voice while studying. இப்போ நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு லைன் ஐட்டம் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். அதை எப்படி ஆடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ் ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அதில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஐட்டமை எப்படி நம்ம ஆடிட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? ஓகே, நாட் அட் ஆல் பேட். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் ஆர் த அமௌண்ட் appropriated out of profits that are intended to meet any liability, contingency, commitment or diminution in the value of assets known to exist as at the date of the balance sheet. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னா நாட் இன்டெண்டட். சாரி கைஸ், ஒரு சில விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு எடுத்து தனியாக வச்சுருக்கோம். ஓகேவா? அது என்ன மாதிரியான விஷயத்துக்கெலாம் செலவு பண்ணக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு லைபிலிட்டிக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. Does that even sound logic? Reserves are the amount apportioned out of profits that are not intended to meet any liability. Okay, reserves are a vital source of. Okay, சரி, ஓகே கைஸ், அப்படி தான் சொல்கிறாங்க. நான் மனசில் வச்சுருந்த வரைக்கும் ரிசர்வ்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் அது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அண்ட் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ரிவேல்யூஷன் ரிசர்வ், இந்த ரிசர்வ், அந்த ரிசர்வ்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரலாக ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்ஸில் இருந்து அப்போர்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அமௌண்ட்டு. தோஸ் ஆர் நாட் இன்டெண்டட் டு மீட் எனி லைபிலிட்டி. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு லைபிலிட்டியும் மீட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு கண்டின்ஜென்சி வந்தால் எடுத்துக்கலான்ற மாதிரியோ, இல்லை ஒரு கமிட்மெண்ட்டோடையோ இல்லாமல் இன்டெண்டட் தட் ஆர் நாட் இன்டெண்டட் டிமினிஷன் இன் த வேல்யூவா, டு மீட் எனி டிமினிஷன் இன் த வேல்யூ. டு மீட் எனி அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜென்ரலாக இருக்குது. டு மீட் எனி லைபிலிட்டி, டு மீட் எனி கண்டின்ஜென்சி, டு மீட் எனி கமிட்மெண்ட், டு மீட் எனி டிமினிஷன் இன் த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் நோன் டு எக்ஸிஸ்ட் ஆஸ் அட் த டேட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஓகே, இதுக்காகலாம் இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிறதா ரிசர்வ்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே புரிஞ்சுக்கலாம். போக போக வேறு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ரிசர்வ்ஸ் ஆர் வைட்டல் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்சிங் பை இன்டர்னல் மீன்ஸ். ஓகேவா? உள்ளேருந்தே அமௌண்ட்டை ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரிசர்வ் ஒரு நல்ல சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த கம்பெனி யூட்டிலைசஸ் த ரிசர்வ்ஸ் அக்கார்டிங் டு த நேச்சர் அண்ட் டைப் ஆஃப் சச் ரிசர்வ். ஓகேவா? அது எந்த மாதிரியான நேச்சரான ரிசர்வ், எந்த டைப் ஆஃப் ரிசர்வ் அப்படின்றத பொறுத்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோன்னு சொல்கிறாங்க. த ரிசர்வ்ஸ் கேன் பி செக்ரிகேட்டட் ஆஸ் ரெவன்யூ ஆர் கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா? ரிசர்வ்ஸ் இரண்டு வகைப்படும். அவை ரெவன்யூ ரிசர்வ், இன்னொன்று கேபிட்டல் ரிசர்வ். இங்கேயும் அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் அ ரிசர்வ் அப்படின்னா, அமௌண்ட்ஸ் அப்ரோப்ரியேஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நாட் ப்ரிட்டண்டட் தானே, அது நாட் இன்டெண்டட். சாரி கைஸ், அது பின்னு நினச்சிட்டேன். நாட் இன்டெண்டட் ஃபார் லைபிலிட்டி, கண்டின்ஜென்சி, கமிட்மெண்ட்டு, டிமினிஷன், செக்ரிகேட்டடாக இது. ஓகேவா? ரெவன்யூ. இப்போ ரெவன்யூ வர்சஸ் கேபிட்டலில் இருக்கும். ரெவன்யூ ரிசர்வ் என்பது ரெப்ரசன்ட் ப்ராஃபிட்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பிலோ பர்பஸஸ் சச் அஸ். ரெவன்யூ ரிசர்வ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா என்னென்ன பண்ணலான்னு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டு சப்ளிமெண்ட் டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் இன் லீன் இயர்ஸ். ஓகே, நம்ம ஒரு வருஷம் கஷ்டமாக இருக்குது, பஞ்சத்தில் வாடுறோம் அப்படிங்கிறப்ப அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்க்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு புரியுது.
டு ஃபினான்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸில் நம்ம ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம், அந்த இடத்துல இந்த அமௌண்ட்டை ஃபண்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டு ஆக்மெண்ட் த ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் த பிஸ்னஸ். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். டு ஜென்ரலி ஸ்ட்ரென்தன் த கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஓகே, ஜென்ரலாக வந்துட்டு ஃபினான்ஷியல் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அது வந்துட்டு கேபிட்டலில் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு இருக்குது. ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் ரிசர்வ். ரெவன்யூ ரிசர்வ் அங்கே முடிஞ்சிருச்சு. கேபிட்டல் ரிசர்வ் என்றால் ரிசர்வ் விச் டஸ் நாட் இன்க்ளூட் எனி அமௌண்ட் ரிகார்டட் ஆஸ் ஃப்ரீ ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்துட்டு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சர்டன் லிமிட்டட் பர்பஸஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகேவா? நம்ம ஷேர் படிக்கிறப்பே பார்த்தோம் இல்லையா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ரீசன், அதாவது ஒரு 5 பர்பஸ் சொன்னாங்க. அதுக்குள்ளே தான் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. It may be noted that if a company appropriates revenue profit for being credited to the asset replacement reserve. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெவென்யூ ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, being credited to the asset replacement reserve. அதாவது நண்பர்களே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அது ரெவென்யூ ப்ராஃபிட் எடுத்து அப்ராப்ரியேட் பண்ணுது. அப்போ அது ரெவென்யூ ரிசர்வில் தானே வரணும் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அவங்க எங்கேயுமே அந்த மாதிரிலாம் சொல்லலை. ரெவென்யூ ப்ராஃபிட்டில் இருந்து தான் வரணுன்ட்டுலாம், அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டென்ஷன் தான் மேட்டர்ஸ் கைஸ். எங்கேருந்து வருதுங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே போகணுன்னு நம்ம நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? இது ஏதோ சிம்பு டைலாக் மாதிரி இருக்குது, பட் அதுதான் உண்மை. இப்போ வந்து இங்கே இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் ரீப்ளேஸ்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஓகேவா? ஏதாவது அசட் வீணாக போச்சுன்னா கேபிட்டல் அசட் மறுபடியும் வாங்குறதுக்கு இது தேவைப்படும்னு எடுத்து ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது கேபிட்டல் ரிசர்வ் தான் அப்படின்றாங்க. ஈவன் தோ அது ரெவன்யூ ப்ராஃபிட்ல இருந்து வந்திருந்தாலும் கேபிட்டல் ரிசர்வாக மாறிடுது. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறது நம்ம கேபிட்டலை விற்று அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ரிசர்வுக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேபிட்டல் ரிசர்வை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஃபிக்டிஷியஸ் அசட் இருந்துச்சு அப்படின்னா அதை ரைட் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆர் லாஸஸ் ஆர் ஃபார் இஷ்யூவிங் போனஸ் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு, நம்மளோட லாஸஸை பேர் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து செக்ஷன் 52, 55 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் எப்படி சொல்லுதோ அப்படி மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. Capital reserve is created from capital profits earned through sale of capital assets such as sale of fixed assets, profit on sale of shares. Okay. But இங்கே என்ன சொல்கிறாங்க, it may be noted that a company appropriates revenue profit for being credited to the asset replacement reserve with the objective that these are to be used for an capital purpose. Such a reserve shall also be in the nature of capital reserve. சரி, ஓகே. பொதுவாக கேபிட்டல் ரிசர்வில் இதுதான் வரும், பட் இதுவும் கேபிட்டல் ரிசர்வில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நோட்டட். A capital reserve generally can be utilized for writing down fictitious assets or losses or subject to provision in the articles for issuing bonus share if it is realized. அது என்ன if it is realized? அது எனக்கு புரியல. சரி, ஓகே, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, போதும்னு நினைக்கிறேன்.
படிக்க புரியும். டு எஸ்டாப்ளிஷ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அட் த பீரியட் எண்ட். இங்கே நம்ம என்னென்ன பார்க்குறோம்? எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்குறோம், கம்ப்ளீட்னஸ் பார்க்குறோம், வேல்யூவேஷன் பார்க்குறோம். ஆக்சுவலாக ஷேருக்கும் இதுதான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? எக்ஸிஸ்டன்ஸ், கம்ப்ளீஷன், வேல்யூவேஷன். சூப்பராக. இதே தான் வந்துட்டு அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் அதே தான் பார்க்குறோம். எக்ஸிஸ்டன்ஸ், கம்ப்ளீட்னஸ், வேல்யூவேஷன். டு எஸ்டாப்ளிஷ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆஸ் அட் த பீரியட் எண்ட். ஓகேவா? அது இருக்குப்பா அப்படின்னு பார்க்கணும். Reserves and surplus balances that were supposed to be recorded have been recognized in the financial statements. எதெல்லாம் வந்துட்டு சப்போஸ் டு பி ரெக்கார்டடோ அது எல்லாத்தையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்க்குறோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பேலன்சஸ் ஹவ் பீன் வேல்யூட் அப்ராப்ரியேட்லி. ஓகேவா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கரெக்டான வேல்யூவில் வச்சுருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆடிட் ப்ரொசீஜர். Trace and tally the opening balance of reserves and surplus to the previous year audited financial statements. ஆக்சுவலாக ஷேர் கேபிட்டல்லையும் இதே தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு எண்டிங் இருக்கும்ல, க்ளோசிங். அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் இந்த வருஷம் எண்டிங்கில் இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் ட்ரேஸ் பண்ணி டேலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அடிஷன் யூட்டிலைசேஷன் இன் கரண்ட் இயர் இன் கேஸ் ஆஃப் profit and loss balance, trace the movement to surplus deficit as per the statement of profit and loss for the year under audit. The movement should be traced in the statement of changes in equity. Verify the resolution passed by the board of directors regarding the recommendation of dividend, resolution passed by shareholders declaring the dividend. Students should note that as per AS 4 revised or in the AS 10, if dividends to holders of equity instruments are proposed or declared after the balance sheet date, an entity should not recognize those dividends as a liability as at the balance sheet date. It should, however, disclose the amount of dividends that were proposed or declared after the balance sheet date but before the financial statements were approved for issue. ஓகே, இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கோங்க, க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் வந்துட்டு டேலி பண்ணுங்கள், நடுவில் எப்படி இருக்குன்னு ரெக்கன்சைல் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னலாம் நம்ம பார்க்கணுன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் பார்க்கணுன்றாங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துட்டு எப்படி இருக்குது, மூமெண்ட் எப்படி இருக்குது, டோட்டலாக வந்துட்டு டெஃபிஷிட் இருக்கா, சர்ப்ளஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. பிகாஸ் இதெல்லாம் தான் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை அஃபெக்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம்னா ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றது டேலி ஆகிடும். அடுத்து வந்துட்டு சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டின்னு ஒரு இதுவே இருக்குது, அதில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றதை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு டிவிடெண்ட்காக ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க டிக்ளேர் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, AS 4 ரிவைஸ்டு படி அல்லது இந்த AS 10 படி டிவிடெண்ட் வந்துட்டு ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம 31 மார்ச் அன்னைக்கு டிக்ளேர் பண்ணலை, அதுக்கப்புறமா டிக்ளேர் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே ஆடிட் வந்துட்டு முடியல. ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் ஆடிட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் ஆன் 31 மார்ச் அந்த லயபிலிட்டியை அவங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஆனால் டிஸ்க்ளோஸ் பண்ணுறப்ப டிஸ்க்ளோசரில் அந்த அமௌண்ட்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதானே இதில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நோட் தட் ஆஸ் பர் AS 4 இந்த டிவிடெண்ட்ஸ் டு த ஹோல்டர்ஸ் ஆஃப் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ப்ரொபோஸ்ட் ஆர் டிக்ளேர்ட் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஆர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு டிவிடெண்டை. An entity should not recognize those dividends as a liability as at the balance sheet date. ஓகேவா? இந்த டிவிடெண்ட்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் டேட் அப்போ கணக்கிலே வச்சுக்கக்கூடாது, லைபிலிட்டியில் காட்டக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் ஹவவர் அந்த அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸை எவ்வளோ ப்ரொப்போஸ் பண்ணாங்களோ டிக்ளேர் பண்ணாங்களோ பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் அதை வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, குட் பாயிண்ட். அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். It needs to be confirmed that the company has issued
ஓகே, இப்போ வந்துட்டு நாமினல் வேல்யூலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுதான் வந்துட்டு ப்ரீமியம். கரெக்டாக? உண்மையாலுமே அவங்க வந்துட்டு ப்ரீமியமில் தான் விற்றுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஆடிட்டர் செக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னா, அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வாங்கி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஷேர் கேபிட்டலில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை ஒரு 5 இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 5 விஷயம் என்னென்ன குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோமா? ம் ம் ஏபிசின்னு வருமே. ம் சரி கைஸ். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இஷ்யூ பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேரை ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேராக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஷேரோ டிபெஞ்சர்ஸோ இஷ்யூ பண்ணுறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இல்லை நம்ம பே பண்ணுற கமிஷன் நமக்கு அதில் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு டிபெஞ்சர்ஸையோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரையோ ரிடீம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரீமியம் பே பண்ணி ரிடீம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரிடீமபிள் அட் ப்ரீமியம். ஓகேவா? அந்த ப்ரீமியம்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பைபேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த 5 பர்பஸஸ் ஃபார் விச் வி கேன் யூஸ் த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேவா? ஓகே, ரிசர்வ்ஸில் தான் இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதை அப்படியே இங்கே செக் பண்ணிடலாமா? ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் செக் பண்ணுன்றாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இது மைனஸ் கிடையாது கைஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதை டேலி பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட டேலி பண்ணி பார்க்கணும். ஸோ தட் நமக்கு எக்ஸிஸ்டன்ஸில் எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி வந்துடும். கம்ப்ளீட்னஸ் அண்ட் வேல்யூவேஷனுக்கு என்னென்ன மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது அடிஷன் ஆர் யூட்டிலைசேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அடிஷன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஏறி இருக்குது. யூட்டிலைசேஷன்னா ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணிட்டோம், ஸோ இறங்கியிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? பிஎன்எல் பேலன்ஸு ட்ரேஸ் மூமெண்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி பார்க்கணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரெசல்யூஷன்ஸ், வெரிஃபை த ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிகார்டிங் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஓகே, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிவிடெண்ட். இங்கே கீழே எழுதியிருக்காங்களா? அதை நான் பார்க்கவே இல்லை, சாரி கைஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு இங்கே என்ன ஆர்இஎஸ்ஐஎன், ஒருவேளை இது ரெஸ் தனியாக இன் தனியாக எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரெசல்யூஷன் இன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஓகேவா? அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம். If equity dividend proposed declared after balance sheet date, don't recognize as liability. If equity dividend proposed declared before balance sheet date, securities premium is equal to board of directors resolution users limited. ஓகே, இதுதான் வந்து இந்த பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? as already discussed under the utilization. Okay, statement needs to be confirmed that the company issue. இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து ஈக்விட்டி டிவிடெண்ட் வந்துட்டு ப்ரொப்போஸோ டிக்ளரோ பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம படிக்கலன்னு நினைக்கிறேன். பட் அங்கே ஆல்ரெடி டிஸ்க்ளோஷருக்குள்ளே போயிட்டாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இந்த பாயிண்ட் எங்கேயுமே இருக்க மாதிரி தெரிலையே. ஆனால் ஜென்ரலாக இது வந்து பொது அறிவுன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த அறிவு. ஜென்ரலாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதுக்கும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கைஸ்? இஃப் யூ நோ லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். அதாவது ஈக்விட்டி டிவிடெண்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் வந்தால் அதை லைபிலிட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது. அது பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரெசல்யூஷன் யூசர்ஸ் லிமிடெட். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமோட யூசர்ஸ் வந்து லிமிட்டட் தான். அது 5 யூசர்ஸ் தான் இருக்கும், அது தெரியுது. சரி, ஓகே, பார்ப்போம். இப்போது இது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ensure whether the following disclosure requirements of Schedule 3 Part 1 to the Companies Act 2013 have been complied with. என்னென்ன அப்படின்னா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை எப்படி பிரித்து காட்டணும் அப்படின்னா காட்டணும் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ், ஓகேவா, சிஆர், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், சிஆர்ஆர், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அது என்ன 8ன்னு போட்டு ஒமிட்டட்னு போட்டிருக்காங்க, தெரியல. டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ், டிஆர்ஆர், ஓகேவா, ரீவேல்யூவேஷன் ரிசர்வ், ஓகே, ஷேர் ஆப்ஷன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட், ஓகே, other reserves, specify the nature and purpose of each reserve and the amount in respect of thereof. ஸோ ஒவ்வொரு ரிசர்வையும் தனியாக காட்டணும் கைஸ், ஓகேவா. அதர்ஸ், அப்புறம் சர்ப்ளஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கா. சர்ப்ளஸ் அதாவது பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L disclosing allocations and appropriations such as dividend, bonus share and transfer to from reserves etc. Additions and deductions since last balance sheet to be shown under each of the specified heads. ஓகே, இந்த ஸ்பெசிஃபைடு ஹெட்ஸில் ஏதாவது அடிஷன் ஆர் டிடக்ஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தனித்தனியாக காட்டுங்க அப்படின்றாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட். சர்ப்ளஸ் அப்படிங்கிறது P&L பேலன்ஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், அவ்வளோதான், ஓகேவா. அதில் நம்ம என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அலோகேஷன்ஸ் அண்ட் அப்ராப்ரியேஷன்ஸ் சச்சஸ் எதுக்கெலாம் நம்ம வந்து எவ்வளோ அப்ராப்ரியேட் பண்ணியிருக்கோம், டிவிடெண்ட்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம், போனஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ பாயிண்ட் பி வந்துட்டு இதுதான் இயர்மார்க் இதுன்னு நினைக்கிறேன். ரிசர்வ் ஸ்பெசிஃபிக்கலி ரெப்ரசன்டட் பை இயர்மார்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஷால் பி டேர்ம்ட் அஸ் ஃபண்ட், ஓகேவா. இயர்மார்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் நம்ம வந்துட்டு அதுக்காகவே தனியாக ஒதுக்கி வச்சுருப்போம், ஓகேவா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்காக. அந்த மாதிரியான ரிசர்வ்ஸை நம்ம வந்து ஃபண்டுன்னு சொல்லிக்குவோம், ஓகேவா. இயர்மார்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிக்கணும். அடுத்தது, டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L ஷால் பி ஷோன் ஆஸ் நெகட்டிவ் ஃபிகர் அண்டர் த ஹெட் சர்ப்ளஸ். Similarly, the balance of reserves and surplus after adjusting negative balance of surplus, if any, shall be shown under the head reserves and surplus, even if the resulting figure is in the negative. நெகட்டிவாகவே இருந்தாலும் அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் சைடில் தான் காட்டணும், அண்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஓகே, புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை முடிச்சிட்டோம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அப்படியே நம்ம பாரோயிங்ஸ் கண்டினியூ பண்ணலாமா? எவ்வளோ நேரம் இருக்குது அதை முடிக்க? ஓகே, 24 minutes. இதோட வீடியோ கட் பண்ணால் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம 1 hourக்குள்ளே இதை முடிக்க பார்க்கலாம், ஓகேவா. பாரோயிங்ஸையும் கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல பாரோயிங்ஸ் எங்கே இருக்குது? இங்கே பக்கத்துலேயே இருக்குது. சூப்பர். ஓகே, பாரோயிங்ஸ். liabilities are the financial obligation of an enterprise other than owners fund, ஓகேவா. ஓனர்ஸ் ஃபண்டை தவிர மற்ற எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனாக இருந்தாலும் அது வந்து liabilities அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. Liabilities include borrowings, trade payables and other current liabilities, deferred payment credits and provisions. Liabilitiesல என்னென்ன வரும்? நம்ம வாங்கின கடன், நம்ம வாங்கின பொருள், காசு கொடுக்காம வாங்கின பொருள், மற்ற கரண்ட் liabilities, பேமெண்ட்டை பே பண்ணாமல் தள்ளி போட்டு வச்சுருக்கிறது, deferred payment credits and provisions. ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னாலும் அது வந்துட்டு liabilitiesல தான் வரும், ஓகேவா.
வெரிஃபிகேஷன் ஆஃப் liabilities இஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் தட் ஆஃப் அசட்ஸ். அசட்ஸை வெரிஃபை பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு liabilities வெரிஃபை பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு liability அண்டர்ஸ்டேட்டடோ ஓவர் ஸ்டேட்டடோ ஆச்சுன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனியை பற்றி. பாரோயிங்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் காசு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் லைக் பேங்க்கு, டிபெஞ்சர்ஸு, பப்ளிக் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு இது மூலியமாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆமாம், ஆஸ் யூஷுவல் வந்து இதுக்கு ஆடிட் வந்து இது பாரோயிங்ஸை எப்படி ஆடிட் பண்ணுறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வேல்யூவேஷன், கம்ப்ளீட்னஸ்லாம் ஓகே 3மே இருக்குது. பட் எல்லாத்தையும் தனித்தனியாக அழகழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர்ஸும் இருக்குது. ஓகேவா? சூப்பர். இது வரைக்கும் முடிச்சிட்டோம்னா 37 பேஜஸ் முடித்த மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ அதை முடிக்க போகிறோம். குட்டா? சூப்பர். ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பாரோயிங்ஸ் ஆன் த பேலன்ஸ் ஷீட் ரெப்ரசன்ட் வேலிட் கிளைம்ஸ் பை பேங்க்ஸ் ஆர் அதர் தேர்ட் பார்ட்டிஸ். ஓகேவா? எல்லாமே வந்து வெளியிலேருந்து நம்ம பாரோ பண்ண அமௌண்ட் தானா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 7 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ரிவ்யூ போர்ட் மினிட்ஸ் ஃபார் அப்ரூவல் ஆஃப் நியூ லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் டியூரிங் லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸா? பாரோயிங்ஸ்னால் நம்ம கடன் வாங்குறது தானே, கொடுக்கறது இல்லையே. டியூரிங் ரிவ்யூ என்ஷூர் தட் நியூ லோன் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் bond issuance were authorized. Ensure that significant debt commitments were approved by the board of directors. ஓகே, மினிட்ஸில் ஆத்தரைஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ரிவ்யூ போர்ட் மினிட்ஸ் ஃபார் அப்ரூவல் ஆஃப் நியூ லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் என்றால் கடன் கொடுப்பதற்கான அக்ரிமெண்ட்ஸ் தானே. ரிவ்யூ போர்ட் மினிட்ஸ் ஃபார் அப்ரூவல் ஆஃப் நியூ லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் டியூரிங் ரிவ்யூ என்ஷூர் தட் நியூ லோன் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் பாண்ட் இஷ்யூவன்ஸ் வேர் ஆத்தரைஸ்ட். ஓகே, அடுத்த பாயிண்டில் எதுவும் இருக்கா? அக்ரி டீட்டெயில்ஸ் ஆஃப் லோன் ரெக்கார்டட், interest rate, nature and repayment terms to the loan agreement, verify that borrowing limits if any imposed by agreements are not exceeded. ஓகே, லோன் அக்ரிமெண்ட், நியூ லெண்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னா சரி இருக்கிறதே இருக்குது, சாட் ஜிபிடி. நேராக போயிடுவோம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. தப்பே இல்லை. நான் கேட்குற கேள்வி அதுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. The wording is bit confusing. In borrowing, the company is the borrower and bank is the lender. So the phrase new lending agreements here means loan agreements entered into by the lender with the company. That is agreements under which the company borrows money. It does not mean the company is lending money. ஓஹோ, நியூ லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா அது பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து லெண்டிங் அக்ரிமெண்ட்டாம். The clear wording would have been new loan agreements or new borrowing agreements or new finance agreements. Why does the audit review board meetings? Suppose ABC Limited borrowed 10 crore for SBI from FBI. ஓகே, இதெல்லாம் ஓகே. சாட் ஜிபிடி ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், நம்ம வந்து நியூ லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸுன்றது பதிலாக நம்ம வந்து நியூ லோன் அக்ரிமெண்ட்ஸ்னு மனசில் வச்சுக்கலாம். ஓகேவா? போர்ட் ஆஃப் மினிட்ஸில் போய்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? போர்ட் மீட்டிங்கில் நடந்த மினிட்ஸில் இவங்க ஏதாவது புதுசாக கடன் வாங்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா?
அந்த பாண்ட் இஷ்யூவன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்துட்டு ஆத்தரைசேஷன் போர்ட் மீட்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத மினிட்ஸை வச்சு செக் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் சிக்னிஃபிகண்ட் டெட் கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3 விஷயம் பார்க்கணும்: லோனு, பாண்டு, சிக்னிஃபிகண்ட் டெட்டு. ஓகேவா? எல்பிடி. இந்த 3த்தையும் வந்துட்டு எதை செக் பண்ணணும்? அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் இருக்கக்கூடிய மினிட்ஸை வச்சு செக் பண்ணணும். ஓகேவா? மினிட்ஸ் ஆத்தரைஸ்ட் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு லோன் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ஏதாவது லோன் இருக்குது, அக்ரி டீட்டெயில்ஸ் ஆஃப் லோன் ரெக்கார்டட், ஆல்ரெடி இருக்க லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நேச்சரு, ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து அக்ரி பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. லோன் அக்ரிமெண்ட்டுக்கும் அவங்க கொடுக்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. வெரிஃபை தட் பாரோயிங் லிமிட்ஸ் இஃப் எனி இம்போஸ்ட் பை அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் எக்ஸீடட். நம்ம ஏதாவது ஒரு பாரோயிங் லிமிட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை தாண்டி பாரோ பண்ணாமல் தான் இருக்கமா, லிமிட்டுக்குள்ளே தான் பாரோ பண்ணிகிட்டு இருக்கமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? ஆஸ் பர் லோன் அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது ரோல் அவுட் அண்ட் அப்டைன் இண்டிபெண்ட் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் த பாரோயிங்ஸ் ஃப்ரம் த லெண்டர், பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸெட்ரா. SA 505 என்னது? எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? வெளியில் போய் ஒவ்வொரு லெண்டார்கிட்டையும் இங்கே வாங்க லெண்டார், உங்களுக்கு இவங்க என் கிளைண்ட்டு, இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு வேல்யூ சொல்லுவான், 10,000 அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த புக்ஸில் நமக்கு எவ்வளோ லோன் இருக்குதுன்னு பார்க்குறப்ப 10,000 இருக்குன்னா சூப்பர், அவனும் 10,000 சொல்லிட்டான், இவங்களும் 10,000 சொல்லிட்டாங்க, ஸோ இது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டர்னலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுதான் SA 505. ஓகேவா? அதே மாதிரி லீசஸ் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதோட கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸோட அக்ரி பண்ணி பார்க்க சொல்கிறாங்க டீட்டெயில்ஸை. ஓகே. இன் கேஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எக்ஸமைன் ட்ரஸ்ட் டீட் ஃபார் டேர்ம்ஸ் அண்ட் டேட் ஆஃப் ரிடம்ஷன். ஏதாவது டிபெஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் டீடு இருக்கும். ஓகேவா? அதை எடுத்து டேர்ம்ஸ் அண்ட் டேட்ஸ் ஃபார் ரிடம்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. பாரோயிங் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் கோவனன்ஸ். கோவனன்ஸ்னால் என்ன? அக்ரிமெண்ட். ஓகேவா? பாரோயிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதை தாண்டி பாரோ பண்ணக்கூடாது, எப்படிலாம் நம்ம கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டு டீடோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? வென் டெட் இஸ் ரிட்டையர்டு, இது இங்கே பார்த்துடலாம். டெட்டு ட்ரஸ்ட் டீடு. ஓகேவா? டிபெஞ்சர்ஸ்க்கு ட்ரஸ்ட் டீடை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வென் டெட் இஸ் ரிட்டையர்டு, முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ஷூர் தட் டிஸ்சார்ஜ் இஸ் ரிசீவ்ட் ஆன் அசட் செக்யூரிங் த டெட். இது ஒரு நல்ல பாயிண்ட். எப்பயுமே நம்ம டெட்டு வாங்குறப்ப நம்ம ஏதாவது ஒரு அசட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு செக்யூரிட்டியாக கொடுப்போம். ஸோ இப்போ அந்த டெட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னா திருப்பி அந்த அசட்ஸை வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. obtain written representation that all the liabilities which have been recorded represent a valid claim by the lenders. இதன் நம்ம ரிட்டன் ரெப்ரசன்டேஷனாக வாங்கிக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? செவன்த் பாயிண்ட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். அவ்வளோதாங்க கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு கம்ப்ளீஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸிஸ்டன்ஸில் அழகாக 7 பாயிண்ட் இருந்துச்சு, எல்லாமே புரிஞ்சிருச்சு, பார்த்துட்டோம். கம்ப்ளீட்னஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் 3 பாயிண்ட் தான் இருக்குது, அழகழகாக முத்தா. ஆல் borrowings have been accounted for in the books of the company on a timely basis. எல்லா விதமான பாரோயிங்ஸையும் கரெக்டான டைமில் நம்ம ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம் புக்ஸில் அப்படிங்கிறது தான் இந்த அசர்ஷன். இதை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். obtain a schedule of short term and long term borrowings including debts outstanding at the end of the previous year as well as any new debt or renewal of debt, showing beginning and ending balances and borrowings taken and repaid during the year and perform the following. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் தனியாக லாங் டேர்ம் தனியாக ஒரு ஸ்கெடியூல் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் பிகினிங் இருக்கணும், எண்டிங் இருக்கணும், பேலன்சஸ். ஓகேவா? அண்ட் இந்த வருஷத்தில் புதுசாக என்னென்ன பாரோ பண்ணோம், என்னென்ன ரீபே பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதை எடுத்து நம்ம அந்த ஸ்கெடியூலை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. கன்சிடர் எனி எவிடன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் டெட் அட்டைன்டு த்ரூ
examination of minutes of the board of directors, significant contracts, confirmations from bank lenders, support for subsequent cash disbursement when testing payables, etc. அடிஷ்னல் டெட் நம்ம வாங்கினதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மினிட்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க, சிக்னிஃபிகண்ட் கான்ட்ராக்ட்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க, பேங்க்கு லெண்டர்ஸ்கிட்ட போய் கன்ஃபர்மேஷன் வாங்க சொல்கிறாங்க, அப்புறம் சப்சீக்வெண்ட் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது சப்போர்ட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க, லைக் பேயபிள்ஸை டெஸ்ட் பண்ணுறப்போ. ட்ரேஸ் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஸ் பர் த ஸ்கெடியூல்ஸ் டு த ஜென்ரல் லெஜர். இதோட க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒவ்வொன்றுத்தையும் ஜென்ரல் லெஜரில் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டான பேலன்ஸ் தான் காட்டுதா அப்படின்ட்டு. ரிவ்யூ சப்சீக்வெண்ட் ட்ரான்சாக்ஷன். இருங்க நம்ம இதை ஃபஸ்ட் இங்கே பார்த்துடலாம். கம்ப்ளீட்னஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு ஒரு ஷெடியூல் வாங்குங்க. அதை வந்து பாரோயிங்ஸ் வேணும்னா மினிட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸில் பாருங்கள். கான்ட்ராக்ட்ஸ் வேணும்னா கன்ஃபர்மேஷனில் பாருங்கள். கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஓ அப்படிலாம் அதில் சொல்ல கமா போட்டு எல்லாத்தையும் ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, பாரோயிங்ஸ் தான் வெரிஃபை பண்ணோம். மினிட்ஸில் பாருங்கள், கான்ட்ராக்ட்ஸில் பாருங்கள், கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள், கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் ட்ரேஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஸ் பர் ஷெடியூல் டு ஜிஎல். க்ளோசிங் ஜிஎல்னா ஜென்ரல் லெஜர். ஆண்டவா, நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஓகே, க்ளோசிங் பேலன்சஸ் வந்துட்டு இதிலலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஜென்ரல் லெஜரில் செக் பண்ணணும். எழுதி வச்சுக்கலாமா? இது எனக்கு அப்புறம் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா. ஓகேவா, தென் அடுத்தது review subsequent transactions after the end of reporting period to determine if there are unrecorded liabilities at year end and the transactions are recorded in the correct period. Fresh loan taken near the balance sheet date. ஓகே, ரிப்போர்ட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு சப்சீக்வெண்ட்டாக எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஏதாவது அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் கரெக்ட் பீரியடில் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா, இதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, சப்சீக்வெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப்டர் பீரியட் எண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃப்ரெஷ் லோன் நியர் பேலன்ஸ் ஷீட் டேட் ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா, அடுத்தது டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸ். டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ்க் ஆல் இன்ஃபோ, ரிமைண்டர்ஸ், கம்பேர் பேலன்சஸ். அது என்னென்னு பார்ப்போம். ரோல் அவுட் அண்ட் அப்டைன். யூஸ்வலாக இந்த ரோல் அவுட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே எனக்கு 505 அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. ஏன்னு தெரில, பிகாஸ் நம்ம வெளியே போய் தானே அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ அதனால் ரோல் அவுட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு இப்போ எப்படி புரியுது. ரோல் அவுட் அண்ட் அப்டைன் இண்டிபெண்ட் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் த பாரோயிங்ஸ் ஃப்ரம் த லெண்டர் அண்ட் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங். ஓகேவா, தனித்தனியாக போய் எல்லா லெண்டர்ஸ்கிட்டையும் நம்ம பேலன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த 3 விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Ascertain that the confirmation asks for all information likely to be relevant for the test of debt and related interest balances. Example, applicable interest rate, due dates, collateral and security interest. ஓகேவா, ஆல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்துட்டு கேட்கணும். அடுத்தது நான் ரிப்ளைஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிப்ளை வரல அப்படிங்கிறவங்களுக்கு ரிமைண்டர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, அடுத்தது கம்பேர் த பேலன்சஸ் ஆஸ் பர் கன்ஃபர்மேஷன் அப்டைன்டு டு த books of accounts, ask for reconciliations if there are any differences and test the supporting documents for the reconciling items on the test check basis. ஓகே, பேலன்ஸஸை செக் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது ரெக்கன்சிலேஷன்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ம அடுத்து வேல்யூவேஷனுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? வேல்யூவேஷன் ஆஃப் பாரோயிங்ஸ். Determine that the accounting policies and methods of recording debt are appropriate and applied consistently. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் பாலிசிஸும் டெட்டை ரெக்கார்ட் பண்ணுற மெத்தட்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுறாங்களா ஒரே மாதிரியே, அப்புறம் அவங்க சூஸ் பண்ணியிருக்க அக்கௌண்டிங் பாலிசி அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளோட லோன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேயபிளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் லோன் அக்ரிமெண்ட் கூட செக் பண்ணி பார்த்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. Recompute the interest and discount or premium on redemption if any. Recompute பண்ணணும். ஓகேவா? Recompute interest, premium, discount. ஓகேவா? இதெல்லாம் check computation of the amortization of premium or discount if any. அதாவது அமார்டைசேஷன் பண்ணியிருப்போம்ல ப்ரீமியமையோ டிஸ்கவுண்ட்டையோ, அதை கம்ப்யூட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அடுத்தது, ஃபார் ஃபாரின் கரன்சி லோன்ஸ் check the closing exchange rates used and verify the computations of the restatements of foreign currency balances outstanding as at the year end. AS11 நம்ம படிச்சிருப்போம் இதெல்லாம். ஓகேவா? ஃபாரின் கரன்சி லோன் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்து ரீஸ்டேட்மெண்ட் அதை கம்ப்யூட் பண்ணி பார்க்கணும் மறுபடியும் அப்படின்றாங்க. ஃபாரின் கரன்சி ரிலேட்டட் லோன்ஸ். ஓகேவா? AS11 அண்டர்ஸ்டுட். வேல்யூவேஷனுக்காக ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பார்த்துட்டோம். ஆடிட்டர் டு ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்க்ளோஷர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட இது முடிஞ்சிடும். ஸோ இன்னும் 2 பேராக தான் இருக்குது. ஆடிட்டர் டு ரீட் என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஷர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரீட் த ப்ரொவிஷன்ஸ் இன் லோன் அண்ட் டெட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் அப்படின்றாங்க. ஓகேவா? லோன் அண்ட் டெட் அக்ரிமெண்ட்டை எடுத்து நம்ம இதெல்லாம் படித்து பார்க்கணும். ப்ரொவிஷன்ஸை படித்து பாருங்கள் அப்படின்றாங்க. படித்து பார்த்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Test that the entity is in compliance with loan covenants and other significant provisions of the agreements. ஓகே, லோன் கவர்னன்ஸ்னாலும் லோன் அக்ரிமெண்ட்னாலும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து அவங்க லோன் கவர்னன்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா லோன் அக்ரிமெண்ட்ஸ் எதாவது சொல்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன், தெரில எனக்கும். ஓகே, அவங்க வந்துட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்ஸில் இருக்க மாதிரி கரெக்டாக அதே தான் இருக்காங்களா, அதை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, லைக் லிமிட்குள்ளே தான் பாரோ பண்ணியிருக்காங்களா, அந்த டைம்குள்ளே ரீபே பண்ணணுன்னா பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி அந்த லோன் அக்ரிமெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை டெஸ்ட் பண்ணும். ரீடு ப்ரொவிஷன்ஸ் இன் அக்ரிமெண்ட். ஓகேவா? டெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஓ, ஓகே கைஸ், ஆக்சுவலாக இந்த ரீட் ப்ரொவிஷன்ஸ்குள்ளே இந்த ஏபி இதெல்லாத்தையும் தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீட் ப்ரொவிஷன்ஸ் அது வந்துட்டு இன் அக்ரிமெண்ட் வித் டெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ். சரி, நம்ம படிப்போம். இஃப் தேர் ஆர் எனி ப்ரொவிஷன்ஸ் வித் விச் த என்டிட்டி இஸ் நாட் இன் கம்ப்ளைண்ட்ஸ், அதுதான் நாட் இன் கம்ப்ளைடுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டிட்டர்மைன் வெதர் த டெட்டு ஷுட் பி கிளாசிஃபைட் அஸ் கரண்ட். இதை கரண்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணணுமா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. If enforcement of the provisions has been waived by the lender, in case of breach of any covenant by the entity, obtain confirmation of the waiver from the lender. வேவர் ஏதாவது இருந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கம்ப்ளைன்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. ஓகேவா? கம்ப்ளைன்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. கம்ப்ளைன்ஸ் இல்லை எதுக்காவது அப்படின்னா அந்த டெட்டை வந்துட்டு கரண்ட்டுன்னு மாற்றிட்டாங்களா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. த என்டிட்டி இஸ் நாட் இன் கம்ப்ளைண்ட்ஸ், டிட்டர்மைன் வெதர் த டெட் ஷுட் பி கிளாசிஃபைட் அஸ் கரண்ட். கரண்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணுறதுனா என்னென்னு எனக்கு தெரியலையே. இஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஹேஸ் பீன் வேவ்டு பை த லெண்டர். ஓகே, இப்போ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்துட்டு அவர் வேவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாமே.
ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ரூபாய்க்கு மேலே நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ ரூபாய் வாங்கியிருப்போம், ஓகேவா? ஆனால் இப்போ அந்த லெண்டர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டால் இவர் 5000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால், சரி பரவாயில்ல பொழைச்சி போட்டு விடுங்க, நான் அந்த ரூல்ஸை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்துட்டு எழுதி கன்ஃபர்மேஷன் வாங்கணும் லெண்டர்கிட்ட. நீங்கள் எழுதி கொடுங்க, அந்த 5000 எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கணும், ஓகேவா? ஸோ லோன் அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணணும். என்னென்ன பண்ணணும், அவங்க வந்து எல்லா விஷயங்களோடையும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்களா, கம்ப்ளை ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி கம்ப்ளை ஆகலைன்னா அதை கரண்ட்டுன்னு மாற்றணுமான்னு பார்க்கணும். அப்படி அவங்க வந்துட்டு இல்லை நான் அதில் வெய்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இது வாங்கணும். சரி, நம்ம வந்துட்டு எதுக்கு ஒரு இதோடையே இருந்துக்கிட்டு கரண்ட்டாக மாற்றுறதுனா என்னன்றதை ChatGPT கிட்ட கேட்டுக்கலாம், ஓகேவா? கரண்ட் அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டி. ஓ, கரண்ட் லைபிலிட்டியா? ஓகே. The auditor is checking whether the loan should remain as non-current liability or be reclassified as current liability. Why? Many loan agreements contain loan covenants such as maintain a minimum current ratio, keep debt to equity ratio below a specific limit, submit financial statements on time. ஓ, இதெல்லாம் வந்துட்டு லோன் கவனன்ஸ். லோன் கவனன்ஸ்னால் லோன் கண்டிஷன்ஸ்னு வச்சுக்கலாமா? நான் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னா இந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அந்த கவனன்ஸில் ஏதாவது ஒன்று ப்ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட் ரீபேமெண்ட் ஆஃப் லோனை வந்து அவங்க டிமாண்ட் பண்ணலாமா. நீ இதை மீறிட்ட, ஸோ என் காசை உடனே திருப்பி கொடு அப்படின்னு அவங்க கேட்கலாமா, ஓகேவா? இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஒன்ஸ் த லெண்டர் ஹேஸ் தேட் ரைட், த லோன் இஸ் எஃபெக்டிவ்லி பேபிள் வித் இன் த நெக்ஸ்ட் 12 months ஆர் இமீடியட்லி. தேர்ஃபோர் இட் மே பி கிளாசிஃபைட் as a current liability ஈவன் இஃப் இட் வாஸ் ஒரிஜினலி a 5-year லோன். ஓ, ஆனால் இதெல்லாம் வந்துட்டு அந்த வார்த்தைகளில் இல்லவே இல்லையே. இதை நாமே புரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க, பார்த்தீங்களா? ஐசிஏ வந்து நம்ம என்ன சொல்கிறது? எனக்கு அவ்வளோ அறிவெல்லாம் இல்லைங்க, தெளிவாக சொன்னாதாங்க புரியும். ஏபிசி லிமிடெட் டேக்ஸ் a 5-year லோன் ஆஃப் 50 crore. இந்த எக்ஸாம்பிள்லாம் எனக்கு ஓகேப்பா, அதெல்லாம் ஓகே. திடீர்னு கேட்குறாரு கரண்ட் லைபிலிட்டியாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, நாட் அட் ஆல் இஷ்யூ. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து லோன் அக்ரிமெண்ட்டை படிக்கணுங்க. லோன் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு நிறைய கவனன்ஸ் இருக்கும். கவனன்ஸ்னால் கண்டிஷன்ஸ்னு பார்த்துட்டோம். அந்த கவனன்ஸில் ஏதாவது ஒன்று மீறிட்டாரு அப்படின்னா அதை வந்துட்டு உடனே காசை திருப்பி கொடுன்னு கேட்குறதுக்கு அந்த லெண்டருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கேட்டார் அப்படின்னா கரண்ட்டில் மாற்றணும். இல்லை நான் கேட்கல, நான் விற்றுட்டேன்றேன் பாருங்கள், நான் அதை வேவ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த கண்டிஷன் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னாருனா அதை எழுதி கன்ஃபர்மேஷனாக வாங்கணும் கைஸ். ஸோ சிம்பிள் இல்லையா? அடுத்தது அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னா அதோட டியூ டேட்ஸை கரெக்டாக எக்ஸமைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது டியூ டேட்ஸ் ப்ராப்பர்லி கிளாஸிஃபிகேஷன் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம், ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு 12 இயர்ஸில் ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வருது, லாங் டேர்ம் லோனோட இன்ஸ்டால்மெண்ட் வருது அப்படின்னா அதை ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். அதை ஒரு பேராந்தசிஸ்லேயோ இல்லை ஒரு ஃபுட் நோட்லேயோ வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அந்த இடத்துல அவங்க கரெக்டான அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணுன்றாங்க. இன்ஸ்டால்மெண்ட் டியூ வித்தின் 12 months அப்படின்னா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், ஓகேவா? ஓகே, டெட் அக்ரிமெண்ட்ஸை எடுத்து மீண்டும் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் கவர்னன்ஸை செக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து மீறிட்டோம் அப்படின்னா அதை டீஃபால்ட் ஆகிட்டோன்னா அதோட ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அப்படிங்கிறதையும் பார்க்க சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஒரு சில ரெஸ்ட்ரிக்டிவ் கவர்னன்ஸ் இருக்கும் டெட் அக்ரிமெண்ட்ஸில். அதோட ப்ரொவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இதை மீறினா எனக்கு வந்துட்டு 3,000 டைம்ஸ் 3000% ரீபே பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா அமானுஷ்யமாக ஒன்று சொல்கிறேன். அப்படி ஒன்று இருக்குன்னா அதை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா ஃபினான்ஷியல் யூசர்ஸ்க்கு வந்துட்டு அது தெரியணும். நீ ஏமாற்றிட்டு நீ இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் கவர்னன்ட்டை திடீர்னு மீறிட்டனா அவன் 10 ரூபா கொடுத்துட்டு உன்ட்ட என்ன கேட்பான், 300 ரூபா கேட்பான். நீ அதை திருப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்க. அப்போ அது அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு கம்பெனிக்கு. அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட இன்டென்ஷன். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்டிவ் கவர்னன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். Examine the important terms in the loan agreement and the documents, if any, evidencing charge in respect of such loans and advances. ஏதாவது சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எக்ஸாமைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட்டும் சார்ஜஸும் தான் அதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸும் பார்ப்போம். Examine whether the requirements of the applicable statute regarding creation and registration of charges have been complied with, including disclosure of the same to the extent mandated by statute and considered necessary for proper understanding of the uses of financial statements. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அப்ளிகபிளாக இருக்கக்கூடிய ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எது சம்மந்தமாக அப்படின்னா கிரியேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் சம்மந்தமாக நமக்கு அப்ளிகபிளாக இருக்கக்கூடிய ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிட்டோமா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக. ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம், புரிஞ்சிடுச்சு. In case the value of security falls below the amount of the loan outstanding, so the loan is classified as secured only to the extent of the market value of the security. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி லோன் அவுட்ஸ்டாண்டிங்கை விட கம்மியாக போயிடுச்சு வேல்யூ அப்படின்னா அந்த வேல்யூ அளவுக்கு தான் அது செக்யூர்டு லோன் அப்படின்றத அவங்க மார்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? 6th பாயிண்ட் தெளிவாகவே இருக்குது. ஹையர் பர்ச்சேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஓகே, ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட கரெக்ட்னஸை பார்க்க சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் போட்டிருப்போம்ல ஹையர் பர்ச்சேஸில், அந்த அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் அதில் இருக்க செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் கரெக்டாக இருக்கான்னு எக்ஸாமைன் பண்ண சொல்கிறாங்க ஹையர் பர்ச்சேஸ். ஓகேவா? ஏதாவது ரிலேட்டட் பார்ட்டிஸ்ட்டை கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஏஎஸ் 18 படியும் இந்த ஏஎஸ் 24 படியும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு பேங்க்கு கிட்ட நமக்கு ஏதாவது லைபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ரிகார்டிங் பில்ஸ் டிஸ்கவுண்டட், பில்ஸ் நெகோஷியேட்டட், செக்ஸ் டிஸ்கவுண்டட் எக்ஸட்ரா. இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பேங்க்குக்கு தர வேண்டிய ஏதாவது ஒரு லைபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அதை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோமா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. The auditor should also verify that the amount borrowed is within the borrowing powers of the company as laid down by the Articles of Association and Memorandum of Association. பாரோயிங் பவர்ஸ் ஏஓஏ எம்ஓஏல இருக்கிறத படி தான் நம்ம பாரோ பண்ணுறோமா, அதை தாண்டி போகாமல் தானே இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்கிறாங்க. வெரிஃபை தட் த கம்பெனி ஹேஸ் நாட் கான்ட்ரவீன்ட் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லேட் டவுன் பை செக்ஷன் 180 related to restrictions on powers of board, okay, of the Companies Act 2013 in respect of the borrowings of company. Also check compliance of section 185 related to loans to directors etc. and 186 related to loans and investment by the company of the Companies Act. நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 180 185. ஓகேவா? 186ம் இருக்குது, ஆனால் அதை அவங்க கொடுக்கவே இல்லை. இங்கே 186ம் எழுதிக்கலாமா? ஆனால் நம்ம வந்து நிவேதா மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நோட்ஸ்லாம் எடுத்து அதை பப்ளிக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க.
இது ஆக்சுவலாக அவங்க ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து அந்த டைமில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வரும். நமக்கு ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸை மட்டும் பார்த்தோன்னே ஞாபகம் வரதுக்காக தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். Examine the purpose for which the amount is borrowed and ensure that the amount is not used against the interest of the company. அதாவது ஒவ்வொரு பாரோ பண்ண விஷயமும் வந்துட்டு எந்த பர்பஸ்க்காக பாரோ பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். அந்த பர்பஸில் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணலனாலும் நம்ம கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக அதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த பர்பஸ்க்கு வாங்கியிருக்கோம், ஐயோ எந்த பர்பஸ்க்கு வாங்கியிருக்கோம், கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து டெபாசிட்ஸ் ஏதாவது அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு சில டைரக்டிவ்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? இது டைரக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அத்தாரிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, ஆர் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி வேறு யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிஐ தாண்டி வேறு யாராவது ஒரு அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இருக்காங்க அப்படின்னா அது கூட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இதிலேருந்து நம்ம ஜென்ரலாக பாரோயிங்ஸ்க்கு ஆடிட்டர் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போது ஸ்பெசிஃபிக்காக டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் 2030 படியும் அப்ளிகபிள் இந்தியன் ஜிஏஏபி அதாவது ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் படியும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறத இங்கே செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஆடிட்டர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்கெடியூல் 3 பார்ட் 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெட்டிங், இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஷால் பி கிளாசிஃபைட் ஆஸ், மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸை இந்த 7ஆக கிளாஸிஃபை பண்ணி தனியாக அமௌண்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸு, டேர்ம் லோன்ஸு, அதுலேயே பேங்க்கு அதர்ஸ்ன்னு 2 இருக்குது, டெஃபர்டு பேமெண்ட்டு, டெபாசிட்ஸு, இங்கே இருக்குது டெபாசிட்ஸு, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டி, லாங் டேர்ம் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் ஃபினான்ஸ் லீஸ் ஆப்ளிகேஷன், லாங் டேர்ம் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் ஃபினான்ஸ் லீஸ் ஆப்ளிகேஷன், அதர்ஸ், பாரோயிங்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான் கைஸ். நம்ம வந்துட்டு லாங் டேர்ம் டெட்டை, லாங் டேர்ம் பாரோயிங்ஸை இந்த 7ஆக பிரிக்கணும். ஒன்று பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ், அடுத்தது டேர்ம் லோன்ஸ். டேர்ம் லோன்ஸ்லேயே பேங்க்ஸ்டேருந்து வாங்கின டேர்ம் லோன்ஸ், அதர் பார்ட்டிஸ்டேருந்து வாங்கின டேர்ம் லோன்ஸ்ன்னு 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது டெஃபர்டு பேமெண்ட் லயபிலிட்டிஸ், அடுத்தது டெபாசிட்ஸ், அடுத்தது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ், அடுத்தது லாங் டேர்ம் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் ஃபினான்ஸ் லீஸ் ஆப்ளிகேஷன்ஸ், அடுத்தது அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், பாரோயிங் ஷேல். ஓகேவா? இது வரைக்கும் தான் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இதுவாக இத்தனையாக நம்ம பிரித்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது 2வது பாயிண்டில் என்ன கூறுகிறார்கள் என்றால், பாரோயிங் ஷால் ஃபர்தர் பி சப்கிளாசிஃபைட் ஆஸ் செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்டு. ஓகேவா? எதுக்கெல்லாம் செக்யூரிட்டிஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் செக்யூரிட்டிஸ் இல்லை. நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டி ஷால் பி ஸ்பெசிஃபைட் செப்பரேட்லி இன் ஈச் கேஸ். செக்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா எதை செக்யூரிட்டியாக வச்சுருக்கோம், இன்வென்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அசட்டாக இருக்கலாம், எதை வேணால் வச்சுருக்கலாம். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுங்கன்றாங்க. வேர் லோன்ஸ் ஹவ் பீன் கேரண்டீடு பை டைரக்டர்ஸ் ஆர் அதர்ஸ், the aggregate amount of such loans under each head shall be disclosed. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோன்ஸ் வந்து ஒரு சில நேரத்தில் கேரண்டி கொடுப்பாங்க, டைரக்டர்ஸோ அதர்ஸோ. அந்த மாதிரி இருக்க அமௌண்ட்டை அக்ரிகேட்டாக எடுத்து தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள், ஈச் ஹெட்டுக்கும் தனித்தனியாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? என்னடா அக்ரிகேட்டுன்னு சொல்கிற, ஈச் ஹெட்டுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், ஒரு ஹெட்டுக்குள்ளேயே 10 லோன் இருக்கும், அதை எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி அந்த ஹெட்டுக்கு இவ்வளோ இருக்குன்னு காட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? அதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, சப் கிளாசிஃபிகேஷன் செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு செப்பரேட்டாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
இப்போது அடுத்த பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், அவங்க மல்டிபிள் இந்த மார்க் போட்டிருக்கவும் புது பாயிண்ட்டாக இருந்தால் அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க நைஸில். லோன்ஸ் கேரண்டீட் பை டேரக்டர்ஸ் அதர்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈச் ஹெட்டுக்கும் வந்துட்டு அக்ரிகேட் அமௌண்ட்டை தனியாக எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ் அலாங் வித் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்டிகுலர் ஆஃப் redemption or conversion as the case may be shall be stated in the descending order of maturity or conversion starting from the farthest redemption or conversion date as the case may be, where bonds debentures are redeemable by installments by, and the date of maturity of this purpose must be reckoned as the date on which the first installments become due. ஆக்சுவலாக எனக்கு என்ன புரியலன்னா, சரி ஃபஸ்ட்டு எனக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அதோட பர்டிகுலர்ஸ் ஆஃப் ரிடம்ஷனையும் ஆர் கன்வர்ஷன், இப்போ வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு ஷேராக கன்வெர்ட் ஆயிரும்ல ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறம், அது மாதிரி அது ரிடம்ஷனாகவும் இருக்கலாம், கன்வர்ஷனாகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் மெச்சூரிட்டியில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களே, ஸ்டேட்டட் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் ஃபார்தஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா இப்போ சீக்கிரமாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தா தானே நமக்கு புரியும். ஸோ தட் நம்ம ஓகே இன்னும் 6 monthsலேயே வந்துருமாட்டுக்கு அப்படின்றது எது சீக்கிரமாக இருக்கோ அதுக்கு தானே நம்ம ப்ரிப்பேர் ஆகும். ஏன் ஃபார்தஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க? எது ரொம்ப தூரத்தில் இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும், அதிலேருந்து தான் ஆரம்பிக்கணுன்றாங்க. ஒருவேளை அந்த லிஸ்ட்டோட கீழே போய் பார்த்துக்கலாமோ தெரியல, பட் ஒய்ன்னு எனக்கு தெரில. அதான் பாண்டு டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிடீம் பண்ணுறோம் அப்படின்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ டியூ ஆகுதோ அதிலேருந்து எடுக்கணும். சும்மா ஒரு ஃபன் மாதிரி போயிட்டு ChatGPT கேட்டு பார்ப்போம், ஒய் ஃபார்தஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு. ஃபார்தஸ்ட் மெச்சூரிட்டி டேட்னா நியரஸ்ட் மெச்சூரிட்டி டேட்டா? இல்லை புரியல. இருங்க முழுசாக படிப்போம். ஒய் நாட் அசெண்டிங்? The objective is to show how long the borrowings will remain outstanding. Starting with the longest term debts gives readers an immediate picture of the company's long-term financing structure. அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு மொத்தமாக இருக்கிறதுலே ஹையஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடலான்ற மாதிரியாட்டுக்கு. டிசெண்டிங் அப்படின்னா ஓல்டஸ்ட் டு யங்கஸ்ட்டு. ஹியர் லாங்கஸ்ட் ரிமைனிங் மெச்சூரிட்டி அப்படின்னா லாங்கஸ்ட்லேருந்து ஷார்ட்டஸ்ட்டுக்கு போகிறாங்க. இது மீனிங் இல்லை கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்தஸ்ட் மெச்சூரிட்டி டேட் டு நியரஸ்ட் மெச்சூரிட்டி டேட்டுங்கிறது மீனிங் கிடையாது. ஸோ ஃபார்தஸ்ட்டில் ஆரம்பித்து அங்கேருந்து நியரஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஓகே, பிகாஸ் த வேர்ட் டிசெண்டிங் கேன் கன்ஃபியூஸ் பீப்புள், ஸோ they immediately clarify what that meaning. ஓகே, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஓகே, அவங்களோட இன்டென்ஷனும் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ChatGPT. அடுத்தது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அதை? ஐயோ இது வேறு கொச்ச கொச்சன் இருக்கே, எங்கே விட்டேன்னு தெரியலையே. இதெல்லாம் பார்த்துட்டோம். டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் மெச்சூரிட்டி ஓகேவா, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது particulars of any redeemed bonds debentures which the company has power to reissue shall be disclosed. ஓகேவா, ஏதாவது ஒரு ரிடீம்டு பாண்டோ டிபெஞ்சர்ஸோ நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா அதோட பர்டிகுலர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரிடீம்டு பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் பவர் டு ரீஇஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதோட பர்டிகுலர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டேர்ம்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அதர் லோன்ஸ் வில் பி ஸ்டேட்டட். நம்ம வந்துட்டு டேர்ம் லோன் அதர் லோன்லாம் எங்கே இருக்குது? டேர்ம்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட். ஓகேவா, கரெக்டு. பீரியட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கண்டினியூயிங் டிஃபால்ட் ஆஸ் ஆன் த பேலன்ஸ் ஷீட் டேட் இன் ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஷால் பி ஸ்பெசிஃபைடு செப்பரேட்லி இன் ஈச் கேஸ். ஓகே, ஏதாவது நம்ம அமௌண்ட் கட்டாமல் இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னா பீரியட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிஃபால்ட், அதர் லைபிலிட்டிஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், அதர்ஸ், short term borrowings, loans payable on demand, banks, others, long term
லோன் அக்ரிமெண்ட் ஃப்ரம் ஆர்பிடி. இதெல்லாம் நான் வேற எங்கேயோ போயிட்டேன் கைஸ், என்னை காப்பாற்றுங்க. என்னை காணவில்லையே நேற்றோடு. பீரியட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கண்டினியூங் டிஃபால்ட் அந்த பேஸ் அண்ட் ரீமேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது சிம்பிள், ஒரே ஒரு பாயிண்ட் தான். பீரியட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிஃபால்ட், அவ்வளோதான். இதோட இந்த லைனே முடிச்சுட்டாங்க. நான் அதெல்லாம் அதுக்கப்புறம்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ், இதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது அதர் லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்னது? லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஓகேவா, நம்ம எங்கே இருக்கோன்றதே அடிக்கடி மறந்துடுறோம். இப்போது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்லேருந்து அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்க்கு வந்திருக்கும். ஓகேவா, அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் ஷால் பி கிளாசிஃபைட் அஸ் ட்ரேட் பேபிள்ஸ் அண்ட் அதர்ஸ். அவங்களும் அதை தான் கொடுத்துருக்காங்க, ட்ரேட் பேபிள்ஸ் அண்ட் அதர்ஸ். ஓகே. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். ஷார்ட் டேர்ம் பாரோயிங் ஷால் பி கிளாசிஃபைட் அஸ். ஃபஸ்ட்டு லாங் டேர்முக்கு பார்த்தோம்ல 7, அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸை என்னென்னவா பிரிக்கணும் அப்படின்னா, ஆன் டிமாண்ட் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், லோன் ரீபேமெண்ட் ஆன் டிமாண்ட் ஃப்ரம் பேங்க்ஸ் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ். அடுத்தது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஓகேவா, loans and advances from related parties. Deposits. Other loans and advances specify nature. Others. ஓகேவா, borrowing shall further be subclassified as secured and non-secured. இதுவும் நம்ம அங்கே பார்த்தோம். Nature of security shall be specified separately in each case. Note, if company has borrowings, security of இது அது இல்லை தானே. borrowing shall further be subclassified secured and non-secured. அது எங்கே இருக்குது? என்னை காணவில்லையே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். where loans have been guaranteed by the directors or others, the aggregate amount of such loans under each held shall be disclosed. ஓகே, ஒருவேளை இதெல்லாம் அங்கே இருக்கிறது அப்படியே திருப்பி வருன்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களோ, லைக் லாங் டேர்முக்கு வந்த எல்லாத்தையும் இதில் ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், நமக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது கைஸ். இந்த ரெட்டு 3 ஷார்ட் டேர்முக்கும் மறுபடியும் வரும். ஓகேவா, சப்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் திஸ் திங்ஸ் ஷுட் பி ஆல்சோ டன் ஃபார் ஷார்ட் டேர்ம். ஓகேவா, ஸோ லோன் கேரண்டீட் பை டேரக்டர்ஸ் அக்ரிகேட் அமௌண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் லோன்ஸ், அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா, அது வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. Period and amount of default as on the balance sheet date in repayment of loan interest shall be specified separately. Period and amount of default இருக்கா, இதுவும் ரிப்பீட் ஆகுது. அடுத்தது current maturities of long term borrowing shall be disclosed separately. current liabilities வேறு, லாங் டேர்ம் liabilities-ஐ கரண்ட், அதாவது இந்த வருஷம் முடியுது அப்படிங்கிறத தனியாக காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் இங்கே அவங்க கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு தெரியல. கரண்ட் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் லாங் டேர்ம் பாரோயிங் ஷால் பி டிஸ்க்ளோஸ் செப்பரேட்லி. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வேர் த கம்பெனி ஹேஸ் நாட் யூஸ்டு த பாரோயிங்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஃபார் விச் இட் வாஸ் டேக்கன் வித் த பேலன்ஸ் ஷீட் டேட், த கம்பெனி ஷால் டிஸ்க்ளோஸ் த டீட்டெயில் ஆஃப் வேர் தே ஹவ் பின் இஷ்யூட். நம்ம வந்துட்டு பேங்க்ஸ்லேயோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ ஒரு பர்பஸ்க்காக வாங்கி அந்த பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே இருக்க மாதிரி தெரியவில்லை. நான் தான் எதையாவது தொலைச்சிட்டு வேற எங்கேயாவது தேடிட்டு இருக்கேன்னா, மேலே கீழே சைடில் வேற எங்கேயாவது இருக்குமோ? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதானா? நான் அதான் வேறு வேர்ஷனில் படிச்சுட்டு இருக்கேன்னா, அவங்க எடுத்தது பழைய வேர்ஷனா? இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை ஒருவேளை இதோட கண்டினியூஷன் வேறு எங்கேயாவது இருக்குமா?
சரி, ஓகே. இப்போதைக்கு இருக்கிறத படிப்போம். இங்கே ஏன் டிஸ்க்ளோசர்ஸ்ன்னு போட்டு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது? சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டிஸ்க்ளோசர்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டு பி டிஸ்க்ளோஸ்ட் அஸ் அடிஷ்னல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அடிஷ்னல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் ஷேர் கேபிட்டலுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாரோயிங்ஸ்க்கு தான் பார்க்குறோம். ஓகேவா? where the company has borrowings of from banks or financial institution on the basis of security of current assets, it shall disclose the following. கரண்ட் அசட்ஸு செக்யூரிட்டியாக வச்சு நம்ம பேங்க்ஸ்லேயோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது ஃபைல்டு பை த கம்பெனி வித் பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எப்போவுமே வந்துட்டு கரண்ட் அசட்ஸை வச்சு செக்யூரிட்டியாக வச்சு நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் கேட்பாங்க. எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ விற்றுருக்கீங்க அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு போகும். ஸோ அவங்களுக்கு கொடுத்த டேட்டாவும் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஒத்து போகலை அப்படின்னா அதை ரெக்கன்சைல் பண்ணி அதில் ஒரு சம்மரி போட்டு அதுக்கு என்ன ரீசன் இருந்துச்சு மெட்டீரியல் டிஸ்க்ரிபன்சிஸ்க்கு அப்படிங்கிறத அடிக்குவேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சு. வில்ஃபுல் டிஃபால்ட்டர், இது ஏதோ ஸ்டார் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அப்படின்னா என்னென்னு படிப்போம். ஸ்டார்னால் இங்கே இருக்கா? வில்ஃபுல் டிஃபால்ட்டர் ஹியர் மீன்ஸ் அ பர்சன் ஆர் அன் இஷ்யூவர் who or which is categorized as willful defaulter by any bank or financial institution as defined under the act or consortium thereof in accordance with the guidelines on willful defaulters issued by the Reserve Bank of India. ஓகேப்பா, அவங்களோட ரூல் படியோ கன்சார்டியம் படியோ இல்லை ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் படியோ ஒரு பேங்க்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒருத்தர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிடுச்சுன்னா அவங்க தான் வில்ஃபுல் டிஃபால்ட்டர். ஓகேவா? இப்போ நம்ம கம்பெனி அந்த மாதிரி எதுலையாவது இருந்தது அப்படின்னா வேறு கம்பெனிஸ் டிக்ளேர்ட் அஸ் வில்ஃபுல் டிஃபால்ட்டர் பை எனி பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அதர் லெண்டர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் வில்ஃபுல் டிஃபால்ட்டர், டீட்டெயில்ஸ் ஆஃப் டிஃபால்ட்ஸ், அமௌண்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் டிஃபால்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், இது ரெண்டு தான் கொடுக்கணும். பட் இதெல்லாம் வந்துட்டு இங்கே இல்லை என்று நான் நினைக்கிறேன். எங்கேயாவது ஒழிச்சு எழுதியிருப்பாங்களா? காணவில்லையே நேற்றோடு. ஓகே, நாட் அட் ஆல் அன் இஷ்யூ, பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு அடிஷ்னல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இஃப் திஸ் தேன் தட் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி கொடுங்க அப்படின்ற மாதிரி. இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் அசட்டை அடமானம் வச்சு லைக் செக்யூரிட்டியாக வச்சு ஏதாவது ஒரு பேங்க்லேயோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ பாரோ பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணோம். வில்ஃபுல் டிஃபால்ட்டராக இருந்தோன்னா இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேவா? நம்ம சார்ஜாக இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோனாலும் அதை ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா வேறு எனி சார்ஜஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எட் டு பி ரெஜிஸ்டர்டு வித் ரெஜிஸ்டர் ஆர் கம்பெனிஸ் பியாண்ட் த ஸ்டாட்யூட்டரி பீரியட், டீட்டெயில்ஸ் அண்ட் ரீசன்ஸ் தேர் ஆஃப் ஷால் பி டிஸ்க்ளோஸ்ட். ஸ்டாட்யூட்டரியே நமக்கு ஒரு பீரியட் கொடுத்துருப்பாங்க, வித்தின் 60 days, வித்தின் 30 days அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீரியட் தாண்டியும் நம்ம இன்னும் ஒரு சார்ஜையோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையோ ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தோம் என்றால் அதற்கான டீட்டெயில்ஸ் அண்ட் ரீசன்ஸை டிஸ்க்ளோஸ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது யூட்டிலைசேஷன் ஆஃப் பாரோடு ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர் ப்ரீமியம். பாரோடு ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர் ப்ரீமியமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. வேர் கம்பெனி ஹேஸ் அட்வான்ஸ்ட் ஆர் லோன்ட் ஆர் இன்வெஸ்டட் ஃபண்ட்ஸ், எதர் பாரோட் ஃபண்ட்ஸ் ஆர் ஷேர் ப்ரீமியம் ஆர் எனி அதர் சோர்சஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு எனி அதர் பர்சன் என்டிட்டிஸ் இன்க்ளூடிங் ஃபாரின் என்டிட்டிஸ் with the understanding. இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். வெயிட் அ மினிட், திஸ் இஸ் கிளாசிக். கைஸ், இது நம்ம இங்கே பார்த்தோம்ல ஷேர் கேபிட்டலில், அதே தான் நினைக்கிறேன் கைஸ். அதே தான், எக்ஸாக்டாக அதே தான், சீரியஸாகவே.
அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷேர் கேபிட்டலில் பார்த்தா அதே அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர் இங்கேயும் வருது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் 2க்கு போகிறோம். ஓகேவா? A company has availed cash credit facility of 2 crore, outstanding balance 2 crore as at the year end, from the bank for meeting its working capital requirements against security of stocks and debtors and guaranteed by directors of the company. Discuss how the above cash credit facilities will be classified and disclosed in financial statements of company. ஓகே, நம்ம படித்ததெல்லாம் மறந்துடுங்க. கிளாசிஃபைட் அண்ட் டிஸ்க்ளோஸ்டு தான் கேட்குறாங்க. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கேஷ் கிரெடிட்டு 2 கோடிக்கு வாங்கியிருக்கோம். பேலன்ஸ் ஷீட் டேட்டில் 2 கோடி இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸாக எப்போக்குள்ளே ரீபே பண்ணணுன்னு தெரிலையே. ஸோ ஷார்ட் டேர்மில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸை வந்து அடமானம் வச்சு வாங்கியிருக்கோம். ஸோ அந்த அடிஷ்னல் இது வந்துட்டு வரும். டெட்டாஸ்க்கு வந்துட்டு டேரக்டர்ஸ் வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்க. இது எனக்கு தெரிலையே. சரி, பார்ப்போம். பாரோயிங்ஸ் கீழே தான் வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஷார்ட் டேர்ம் தான் கைஸ். ஷார்ட் டேர்ம் செக்யூர்டு பாரோயிங்ஸில் தான் வரும். ஸ்பெசிஃபிக் நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகேவா? த அபோவ் செட் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் ஷால் பி ஃபர்தர் சப்கிளாசிஃபைட் அண்ட் த ஹெட் லோன்ஸ் ரீபேபிள் ஆன் டிமாண்ட் ஃப்ரம் பேங்க்ஸ். நம்ம இதை படித்தோம்ல. ஓகே. ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் 3 த கம்பெனிஸ் ஆக்ட் வேர் லோன்ஸ். அதாவது ஷெட்யூல் 3யோட ரெக்குயர்மெண்ட்ஸ் படி லோன்ஸ் வந்துட்டு டைரக்டர்ஸ் கேரண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் சச் லோன்ஸ் அண்டர் த ஈச் ஹெட் ஷால் பி தனியாக டிஸ்க்ளோஸ்ட். ஓகேவா? இதை டிஸ்க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.